ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஆந்திரா ஸ்பெஷலான கோங்குரா சட்னி, அதாவது புளிச்சக்கீரையை வச்சு செய்யக்கூடிய ஒரு துவையல். இது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே என்னென்னன்றதை நான் செய்யும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அரைக்க போகிறோம். இதில் வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், அப்புறம் 2 ஸ்பூன் போல் மல்லி. இது 3த்தையும் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது எண்ணெய் சேர்த்தும் வறுத்து எடுத்துக்கலாம், எண்ணெய் இல்லாமலும் நீங்கள் வந்து ட்ரையாகவுமே வந்து வறுத்து எடுத்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து இதில் வந்து நான் இது 3த்தையும் வந்து நல்லா வந்து ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. இந்த சட்னி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த சாப்பாட்டில் சாப்பிட்டாலும் சரி, எந்த சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பாட்டில் வந்துட்டு இந்த துவையில வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வானல்லையே வந்து ஒரு 10-15 போல் வரமிளகாய் அதையுமே வந்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேர்க்கலாம், இல்லைனாலும் ஓகே, இது வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம இது கூட கொஞ்சம் புளியும் வந்து சேர்த்து அரைக்க போகிறோம், அதனால. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 2 போல் பூண்டு, இது நான் தோலோடவே சேர்த்துருக்கேன். இது தோலோடு சேர்த்து அரைச்சாலுமே நல்லா தான் இருக்கும். இதை வந்து அது கூடவே சேர்த்து கொஞ்சம் போல் வதக்கி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுக்கணும். அதனால் கொஞ்சம் வந்து ஆற வைக்கிற மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போது இதே பாத்திரத்தில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து கீரையை வந்து வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இப்போ கீரை பார்த்திங்க அப்படின்னா நிறைய இருக்கா மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகிடும். அதனால் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து கொஞ்சம் போல் கீரை சேர்க்குறேன். இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வதக்கும்போது பாத்திரத்தில் சரியாயிடும். ஃபுல்லாக போட்டு வதக்க முடியாது, ஏன்னா கீரை வந்து நிறைய இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டு கீரை. இதை நான் வந்து க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து வாஷ் பண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சோன்னா தண்ணி வந்து ஃபுல்லாக போயிடும். இப்போது நான் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வதக்கி எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் வதக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் திருப்பி வச்சு வதக்கிக்கோங்க. இது ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடிய ஒரு கீரை இது. அதனால் இது கூட நம்ம மிளகாய் எல்லா ஐட்டமும் வந்து வறுத்து அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கீரை வதக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உப்பு போடக்கூடாது, ஏன்னா கீரை வந்து பார்க்குறதுக்கு நிறைய இருக்கும். அதனால் நம்ம நிறைய உப்பு போட்டுருவோம். ஸோ அதனால் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வதங்கினதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குது குவான்டிட்டி அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் இப்படி வதங்கினதுக்கப்புறம் உப்பு போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ போடணுன்றது தெரியும், கரெக்டாகவும் இருக்கும். நீ பாருங்கள், நான் நல்லாவே வந்து வதக்கி எடுத்துட்டேன். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வதங்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், நல்லா வந்து கீரை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நமக்கு இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாய், அந்த மசாலா ஐட்டம்ஸ், அது எல்லாமே வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டு, தக்காளி, அதில் வந்து பூண்டை மட்டும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். பூண்டையும் சேர்த்து இதையுமே வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். இதையுமே வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இதை வந்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு இப்போ நம்ம மசாலா அரைச்சா அதே மிக்சியில் வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா கீரை, அதையுமே வந்து சேர்த்துக்கோங்க. அதில் இருக்க தண்ணியுமே இது கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வதக்கி வச்சுருக்கேன் இல்லையா ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் புளி, இதையுமே வந்து அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மசாலா ஐட்டம்ஸ் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே அது கூட சேர்த்து 2த்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கனமான பாத்திரம், இரும்பு பாத்திரமாக இருந்தால் நல்லது. அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் வந்து சீரகம், அதுக்கப்புறம் ஒரு பூண்டு வந்து நல்லா தோலை உரிச்சிட்டு நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து அந்த ஒரு 4-5 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா வந்து உரித்து நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இது போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது 2த்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இதுவுமே வந்து பூண்டு நல்லா ப்ரௌனாக மாறி வரணும். நல்லா வதங்கி வரட்டும். அது எல்லாமே இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக மாறி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கீரை, அதை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து வதக்கணும். சிம்மில் வச்சு நல்லா திருப்பி நல்லா வதக்கும்போது அது சீக்கிரம் வந்து கெட்டு போகாது. ஏன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்டாலுமே வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து நிறையவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வதக்குறோமோ அந்த அளவுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதை வந்து நல்லா கொஞ்சம் பொறுமை வேணும். இதை வந்து கலரி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி நல்லாமே வந்து அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த துவையல் வந்து நல்லாயிருக்கும். அதாவது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுட சாப்பாட்டில் வந்து சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வாரம் ஆனாலுமே வந்து இது நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். கலருமே பார்த்திங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சுட சாப்பாட்டில் போட்டு இதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கோங்கரா சட்னி, அதாவது புளிச்சக்கீரை துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இப்போ சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சூடான சாதத்தில் கொஞ்சம் இந்த துவையலையும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஸ்பூன் போலவே இருந்தாலுமே ஒரு பிளேட் நிறைய சாப்பாடு வந்து சாப்பிட முடியும். நாங்கள் பாருங்கள் பிசைஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு துவையல் நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இதை பார்க்குற எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.